பாவேந்தரின் பழம்புது பாடல்களில் சாதிய சிக்கல்களுக்கான தீர்வுகள் என்பது என்னுடைய ஆய்வின் தலைப்பு. 20ஆம் நூற்றாண்டு கவியுலகில் ஒதுக்கப்பட்ட இயக்க கவிஞராக பாவேந்தரை முன்னெடுத்து செல்லும் கருத்து நிலை சார்பு காரணமாக அவரின் படைப்புகள் பாரதியாரின் படைப்புகளை போன்று தமிழ் கூறு நல்லுலகில் பரவலாக பேசப்படவில்லை. பாரதிதாசன் பெரியாரின் இயக்க தொடர்பில் இருந்தபோது இயக்க வளர்ச்சிக்கு பயன்படும் வகையில் அமைந்த சற்றொப்ப 200க்கும் மேற்பட்ட பாவேந்தரின் கவிதைகள் தமிழ் மொழியில் இதழில் மட்டுமே காணக்கூடிய வகையில் இருந்து வந்த நிலையில் அவற்றை தொகுத்து பாவேந்தர் பாரதிதாசனின் பழம்புது பாடல்கள் என்னும் தலைப்பில் இளவரசி என்பார் தொகுத்து ஒரு ஆய்வு நூலாக வெளியிட்டுள்ளார். அந்த நூலில் காணலாகும் செய்திகளில் பாவேந்தரின் சாதிய சிக்கல்களுக்கான தீர்வுகள் குறித்து எடுத்துரைப்பது எனது கடமையாக விளைகிறேன். பாவேந்தர் பாரதிதாசனின் படைப்பாக்கங்கள் பலவற்றில் சாதி எதிர்ப்புணர்வு மிகுந்து காணப்படுகிறது. சாதி உணர்வை சமூக வளர்ச்சியின் தடைக்கல்லாக அவர் கருதுகிறார். இவரது இத்தகைய எண்ணத்திற்கு அவர் வாழ்ந்த காலச்சூழலும் காரணமாக அமைகிறது. இந்த நூற்றாண்டில் சாதி குறித்து ஆய்வு செய்வதும் சாதியை எதிர்த்து போராடுவதும் தவிர்க்க முடியாத அரசியல் நடவடிக்கைகளாயின. சமூக விடுதலைக்கும் தேசிய இன விடுதலைக்கும் சாதி தடைக்கல்லாக அமைந்துள்ளது. இதை தகர்த்தெறிவது ஒன்றே சமூக நல்லிணக்கத்திற்கான வழியாகும். சாதிய சிக்கல்களுக்கான தீர்வை பாரதிதாசன் அவரது கவிதைகளின் வழி காண முயல்வதோடு மட்டுமல்லாமல் இயக்கங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர் தீர்வு காண முற்பட்டவர். பாவேந்தரின் சாதி பார்வைக்கு அடிப்படையாக தமது ஆசிரியர் பெரியசாமி, பாரதியின் வாக்கும் வாழ்க்கையும், சேரன் மாதேவி நிகழ்ச்சிகள், பெரியார் ஈவேராவின் சுயமரியாதை இயக்கம், பிரெஞ்சு குடியரசு கோட்பாடு போன்றவைகள் அமைந்தன. சுயமரியாதை இயக்க ஈடுபாட்டிற்கு பிறகு இவரது சாதி எதிர்ப்புணர்வு அறநோக்கிலும் பொதுமை நோக்கிலும் அமைந்தன. தாழ்ந்த குளம் தமக்குள் உயர்ந்திடவே சென்று தாவும் கிளையினை முறிப்பதுண்டோ, தாழ்ந்த குளம் என இங்கு உரைப்பீரேன், இந்த சமூகம் இழிந்ததல் நான் உரைப்பேனே என்று சமூகத்தை சாடியவர் பாவேந்தர். சாதி ஆரியர் சூழ்ச்சியார் வந்த இறக்குமதி என்ற திராவிட இயக்க கோட்பாட்டை ஏற்று அவ்வியக்கத்தில் தீவிரமாய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் பாரதிதாசன். சாதி சமயம் சாத்திர புராணம், மனிதன் மனிதனை சாமியாய் வணங்கல், ஆணவை பலவும் சமூகத்தை அழுத்தி அழுத்தி வருத்த அதன் கீழ் அருந்தி கண்ணுள்ள மட்டும் இருட்டை விட்டாகலோம் என்று சொல்லும் இழிநிலை சமூகம் எங்கே இருக்க கண்டிருக்கிறாய் என பார்ப்பனியத்தின் போலி முகத்தை கவிதை வெளி தோலுரைத்தவர் பாரதிதாசன். பார்ப்பனர் மேலானவரா, பாரியுள்ளோர் தாழ்ந்தவரா, தீர்ப்பறிய வேண்டி நீ தேவர் குரல் பார்ப்பாய் என்று பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவன் வகுத்த பாதையை பாவேந்தர் தீர்வாக காட்டினார். தமிழரிடையே ஒற்றுமை உணர்வு மேலோங்க வேண்டும், அனைத்திலும் பொதுநிலை மலர வேண்டும். இத்தகைய மனப்போக்கு அமைந்தால் மட்டுமே ஏற்றத்தாழ்விலா சமுதாயம் தழைத்தோங்கும் என்ற எண்ணப்போக்கை கொண்டவர் பாவேந்தர் பாரதிதாசன். எல்லோரும் ஓர்குணம் எனப்படல் வேண்டும், எல்லோரும் இந்தியர் எனப்படல் வேண்டும், எல்லோரும் பொதுவாய் இன்புறல் வேண்டும், உயர்வு தாழ்வுகள் ஒழித்திட வேண்டும் என்று உறுதிபட மொழிந்தவர் பாவேந்தர். சமயம், சாதி, பழக்க வழக்கங்கள், அரசியல், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சலுகைகள் போன்ற பலவற்றாலும் தமிழினம் பிளவுபட்டு காணப்பட்டாலும் தமிழால் ஒன்றிணைந்துள்ளது. ஆதலால் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழை உயிராக கொண்டு செயலாற்ற வேண்டும் என்றவர் பாவேந்தர். சமயத்தால் பிரிவிற்றோம், சாதியினால் பிரிவிற்றோம், சடங்கு மற்றும் சாற்றறிய பழக்க வழக்கங்களினால் பிரிவிற்றோம், கொடுத்தல் கொல்லல் தமிழ் மற்றும் பிரிவிற்றோம், அரசியலால் பிரிவிற்றோம், வருவாய் தன்னில் தாழ் உயர்வால் பிரிவிற்றோம், சலுகையினால் பிரிவிற்றோம், எனினும் இந்நாள் நம்மையெல்லாம் ஒன்றாக்கி புத்துணர்வை உண்டாக்கி நலன் செய்தற்கு நாம் ஒன்று பெற்றுள்ளோம் தமிழ்.
அதனை உயிரென்று நாளும் காப்போம் என்பது பாவேந்தரின் எண்ணமாக இருக்கிறது. பாரதி புதுவையில் தங்கிய போது பாரதிதாசன் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய அந்த வாய்ப்பினை பெறுகிறார். பாரதியின் வாக்கை விட அவரது வாழ்க்கை நெறி பாரதிதாசனை பெரிதும் கவர்கிறது. பாரதியின் முற்போக்கான துணிச்சலை கண்ட பாரதிதாசன் தாமும் வாழ்க்கையில் அவ்வாறு பின்பற்றத் தொடங்கினார். ஆனால் நாட்டு விடுதலையை விட சாதி கொடுமையில் இருந்து விடுதலை பெறுவதே இன்றியமையாதது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். சாதிகள் இல்லை என்றார் பாரதி. உயர்வு உரைத்தல் பாவம் என்றார். பாதிக்கு மேலுள்ள தமிழர் நெஞ்சம் பஞ்சுபடா பாடுபடுகிறது என்றால் தீவுக்குதானா இந்த விடுதலை, சிலருக்கு மட்டுமா இந்த விடுதலை என முழுமையாக விடுதலை என்பது சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலையே என்பதை பாரதியார் முன்னிறுத்தி தெளிவுபடுத்துகிறார். சாதி கிறுக்குதான் தாழ்வை போக்குமோ, சமய கிறுக்குதான் வாழ்வையாக்குமோ, தீவு வடக்கு நோய் தமிழை காக்குமோ, செந்தமிழ் நாட்டின் அடிமை போக்குமோ என்று சாதி பிரிவால் நாம் அடைந்தது இதுவரை இன்பம் அன்று இன்னலே என்றும் சமத்துவம் அடைந்தால்தான் வாழ்க்கை இன்பமயமாகும் என்ற தீர்வையும் அவர் தருகிறார். சாதிய கொடுமைகளை கவிதைகள் வழி உணர்ச்சி பொங்க சாடுவதால் மட்டுமே முற்றிலும் ஒழித்துவிட முடியாது என எண்ணிய பாவேந்தர் சாதியை தாங்கி நிற்கும் சமுதாய கட்டமைப்பை தகர்க்க முயல வேண்டும். பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு கற்பிக்கப்பட்டு மேலான சலுகை பெற்று வளமான தொழில், வாணிகம், கல்வி, பதவி, அதிகாரம், வருமானம் ஆகியவற்றை வாய்ப்பு மறுக்கப்பட்டோருக்கு பெற்றுத்தர வேண்டும். கல்வி நிலையிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, சமூக நீதி கேட்டு போராடிய பெரியாருக்கு பக்கத்துணையாக நின்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். சாதி கிணற்றினில் சமயச்சேற்றினில் தள்ளப்பட்டே அழிந்தீர், ஓதும் பெரியார் உள்ளம் உணர்ந்தே ஒற்றுமை கொள்வீரே என்றுரைத்தார் பாவேந்தர். சாதியை காக்க ஓர் சட்டமிட்டார். அது சட்டமா? கட்டாய தூக்கு மரம் என மீதியும் சொல்லிய நம் பெரியார் நெறி வாழ்க வெல்க என்றார். சமூக நீதி போராட்டத்தை பெரியார் நிகழ்த்த அதனை பதிவு செய்யும் ஆவணமாக பாரதிதாசனுடைய கவிதைகள் அமைந்தன. பெரியாரும் பாரதிதாசனும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்காக போராடினர், சமத்துவ கோட்பாட்டை பரப்பினர். அறியாமையால் தான் தமிழர் நெஞ்சில் சாதி வாழ்கிறது. அறியாமை ஒளிந்தால் பகுத்தறிவு பெற்று மக்கள் சாதி உணர்வு இல்லா உயரிய நிலையை அடைவர் என்று கருதிய பாரதிதாசன் சாதி ஏற்றத்தாழ்வு பேசி பல்லாண்டாக பிழை செய்தவர்கள் இனியும் அப்பிழையை செய்யக்கூடாது. ஆறறிவு படைத்த மனித இனம் பொருளாதாரத்தில் வலிமை குன்றிய தன் நினைத்தையே நசுக்குவதா என சாடுகிறார். நியாயமின்றி வெளுத்தவர்கள் இளைத்தவர்களை நசுக்குவதா? நேயம் கொண்ட இளைத்தவர்கள் நெஞ்சில் ஒற்றுமை கொள்ள வேண்டும் என்று ஒற்றுமையை தீர்வாக அவர் காட்டுகிறார். சாதி சமயம் எவற்றையும் மதித்தல் கூடாது, மறப்பது நன்று என்கிறார் பாவேந்தர். தமிழர் வாழ்வுக்கு தடைக்கல்லாய் நிற்பது சாதியே என்றுணர்ந்த பாவேந்தர் பாரதிதாசன் இக்கால தமிழர்கள் சாதி இழுக்கினில் வழுக்கி விழார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை தமிழர் மீது வைத்து சென்றார் பாவேந்தர் பாரதிதாசன். செம்மையான வாழ்க்கைக்கு சாதி பிரிவுகள் தடை என்றும் செம்மையான வாழ்வு பெற்றோர் எல்லாம் சமதர்மத்தாலே பெற்றனர், சாதி பேதம் கொள்வோர் தாழ்வோர் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். கலப்பு மனம் சாதியை ஒழிப்பதற்கான மற்றொரு தீர்வாக எண்ணினார் பாவேந்தர் பாரதிதாசன். பார்ப்பனர் அல்லாத ஏனையோர் யாவரையும் கலப்பு மனம் செய்து கொள்ளலாம் என்பது பாரதிதாசன் கருத்தாக இருந்திருக்கிறது. வழுக்கில்லாத தமிழ் மகள் ஒருத்தி வழுக்கினும் தமிழன் மார்பினில் வீழ்க, தழைத்ததேனும் பழுத்ததே ஆயினும் தமிழ் மகள் எட்டியை சாடுதல் எட்டுதல் சாதலே என ஒரு தமிழச்சி ஒரு தமிழனை சாதி மதம் கடந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர பார்ப்பனரை அல்ல என்பதை அவர் தெளிவுறுத்துகிறார். நிறைவாக பாரதிதாசனின் அடிப்படை கோட்பாடுகளுள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழர் நெறிக்கு புறம்பான சாதி வேற்றுமை என்பது ஒன்றாக அமைந்திருக்கிறது.
பார்ப்பன எதிர்ப்பை சாதி எதிர்ப்பு நோக்கில் அவர் பார்த்தவர். மதத்தின் விளைச்சலே சாதி என நோக்கியவர். கலப்பு மனம், பகுத்தறிவு சிந்தனை, பகுத்தறிவாளர் வழிநிற்றல், தமிழின உணர்வு, மத ஒழிப்பு, ஒற்றுமை உணர்வு என்பனவற்றை சாதியை ஒழிக்கும் அடிப்படைகளாக தமது கவிதைகள் வழி இவர் வலியுறுத்தினார் என்று கூறி எனது வாசிப்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.